தனுஷுக்கு 40 கோடி கொடுத்துருக்காருன்னு செய்தி வந்து, இந்த செய்தி எனக்கு வெளில வந்துச்சு. 40 கோடி கொடுத்து ரசீதில் எழுதி வாங்கியிருக்க. நீ 40 கோடி பேங்க் மூலமாக தானே கொடுக்கணும். அப்போ இது வந்து சட்டத்துக்கு எதிரான பரிவர்த்தனை தானே, பணப்பரிவர்த்தனை, சட்டத்துக்கு எதிரான பணப்பரிவர்த்தனை. ஈடி பிடிச்சிருவானே. எப்படியா 40 கோடி பேங்க்கில் கொடுக்காம எப்படியா கையில் கேஷாக கொடுத்த? கட்சி நம்ம அப்பா கட்சி, நம்ம அண்ணன், நம்ம கருணாநிதி மகன்கின்னு சொல்லி தான் வாரிசு இதில் வந்து இந்த கட்சியில் வந்து ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு பிறகு நான் தானே வாரிசு. எங்கள் அப்பா கட்சி, எங்கள் அப்பாவுக்கு நான் வாரிசு. அவர் எப்படி இவர் வாரிசுக்கு வந்து கொடுக்கலாம் உதயநிதியை ஓக்கணும். அதனால் உதயநிதி சம்பந்தப்பட்ட அத்தனையும் டெல்லியில் ஈடியிடம் போட்டு கொடுப்பது கனிமொழி. ஏன்னா கனிமொழிக்கு அமித்ஷாட்ட நெருக்கம் இருக்குது. நான் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று எழுதுகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழக பொண்ணு அதே தானே சொல்லிச்சு உங்கள் மேலே குற்றச்சாட்டு. டாப் டு பாட்டம் ஈரல் கட்டுவிட்டது. கருணாநிதி சொன்ன மாதிரி காவல்துறையின் ஈரல் கட்டுவிட்டதுன்னு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னார். இப்போ டாப் டு பாட்டம் தலைமை பதவியில் ஆரம்பித்து கீழே வரை கெட்டு போச்சு. ஏன்னா பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் இந்த வேலை தானே செய்யலைங்க, காப்பாற்றி விட்றீங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் செய்திகள், நம்முடைய அரசியல் அலசல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, ஸ்டாலின் 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக அமலாக்கத்துறை விசாரணை செய்து கொண்டிருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்திருக்கிறார். ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணையே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் ஸ்டாலின் வழக்கு போட்டார். அதில் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு பார்த்துட்டு, ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா விசாரிக்க வேண்டியது தானே, அதனால் ஈடி தாராளமாக விசாரிக்கலாம்ட்டான். அதனால் இப்போ கொஞ்ச நாள் அவர் அப்பீல் போகாமல் இருந்தார். இப்போ கெடுபிடி அதிகமாகிடுச்சு, ஈடியோட கெடுபிடி. விசாகனை போட்டு டாஸ்மாக் தலைமை அதிகாரி விசாகனை போட்டு பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். விசாகன் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை விசாரணைக்கு. அதனால் விசாகனை கைது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. இப்போ அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் சம்மன் அனுப்பியிருக்காங்க. பார்த்தாரு, ரொம்ப நெருக்கி பிடிக்கிறாங்க, நம்ம பையன் கதை வெளியில் வந்துடும், நம்ம கதை வெளியில் வந்துடும்ட்டு உடனடியாக சட்ட நிபுணர்களை கூப்பிட்டு, இவருக்குன்னு ஒரு நிபுணர்கள் வச்சுருக்காருல்ல, அவங்களுக்கு பேர் நிபுணர்கள். ஆனால் அங்கே போனீங்கன்னா அவங்க கபில் சிபல் அந்த முக்கியமான 1 கோடி வக்கீலை தான் பிடிப்பாங்க. கேட்டால் சட்ட நிபுணர்கள்பாங்க. அவங்க இங்கே இருந்துக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காரு ஸ்டாலின். உடனடியாக நிறுத்தணும் டாஸ்மாக் விசாரணையை, இல்லாவிட்டால் எனக்கும் என் பையனுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி சமீபத்தில் பொன்மாணிக்க வழக்கு வந்தது. அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவரை விசாரிக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்சு வந்து தடை கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து சம்மந்தப்பட்டவர்கள் சிபிஐயில் ஒரு 2 பேர் இருக்கான், இன்ஸ்பெக்டர். அவங்களுக்கு இதே வேலை ஆள் பார்த்து மேலே இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறானோ அதுக்கு பண்ணுறது, தலையாட்டிட்டு பண்ணுறது. ஒரு இளவும் தெரியாது, விசாரணையினால ஒரு இளவும் தெரியாது. சிபிஐ நீ வந்துக்கிட்ட மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்கள் செய்கிற தப்பை விசாரிக்கிற ஒரு அமைப்பு, உனக்கு சட்ட அங்கீகாரமே கிடையாது. ஏற்கனவே அசாம் ஹைகோர்ட்டு சொல்லிச்சு சிபிஐன்னு ஒரு அமைப்புக்கு சட்ட அங்கீகாரமே இல்லைன்னு. வேலையை பார்த்துட்டு எண்ணெய் இட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி போய் இந்த இதில் இருக்கான்ல மத்திய அரசாங்கம், அதில் இருக்கிற சூப்பரண்ட்டு அவனை போய் விசாரிச்சுக்கிட்டு இருங்க. அதுதான் 2Gயில் 1 லட்சணம் தெரிஞ்சதை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் காரி துப்புனாங்களே இந்தியா பூரா உங்கள் இன்வெஸ்டிகேஷன் லட்சணத்தை போட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வர போய் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, பேர் கெட்டு போயிடும், ஒரு பிரதமரை வந்து விசாரிக்கிறதே சரியாக விசாரிக்கிற சிபிஐன்னு சொன்னால்
அசிங்கமாக போயிடுங்கிறதுக்காக நாங்கள் தண்டனை கொடுத்தோம்னு சொல்லி தாமஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்றவர் சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு இந்த ஜெயின் கமிஷன் உங்களை நாராக கிழிக்கலையா? உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் புலி மாதிரி பொன்மாணிக்கவேல் இதில் போய் அப்பீல் பண்ணாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? விசாரணைக்கு தடை கொடுக்க முடியாது. பொன்மாணிக்கவேல் பார்த்து சொன்னாங்க, ஏன் நீங்கள் உங்கள் பக்கம் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கணும், விசாரிக்கட்டும், விசாரித்து உண்மை இருந்தால் வரட்டுமே அப்படின்ட்டாங்க. பொன்மாணிக்கவேல் கேஸுக்கே அது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் இது நம்ம டாஸ்மாக் 1000 கோடியை விசாரிக்காதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறானான்னு பார்ப்போம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், அவன் நம்பவே முடியாது. அதனால் ஏன்னா பொன்முடி மாதிரி சொன்னாலும் சொல்லுவான், ஆதரவாக கொடுத்த மாதிரி. அங்கே ஒரு 10 வக்கீல்களை பிடிச்சிட்டு போனால் முடிஞ்சது. அதனால் ஸ்டாலின் உயிரை கொடுத்து கோடி கோடியாக அள்ளி கொடுத்து எப்படியும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வருவாங்க. சொல்லட்டும் உச்சநீதிமன்றம். நாங்கள் எதிர்பார்க்குறோம் உச்சநீதிமன்றம் பொன்மாணிக்கவேலுக்கு விசாரணைக்கு தடை கொடுக்க முடியாது, விசாரிக்கலாம்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறார்கள். உங்களுடைய தீர்ப்பை சொல்லுங்கள். இவன் என்ன சொல்லுவான்? அமலாக்கத்துறையிட்ட என்னென்ன கிடைச்சிருக்கு அதுதான் இப்போ விஷயம். அமலாக்கத்துறை எப்படி பிடிச்சாங்கன்னா, முதல்ல அதிகாரிகளை பிடிச்சாங்க. விசாகன் இவங்க அதிகாரிகள் சரியாக கொடுக்கல. ஆனால் ஒரு விஷயத்தை பிடிச்சாங்க. என்னென்னா, இந்த டாஸ்மாக் கடையில் விற்கிதில்ல மது, இதை கொள்முதல் செய்யணும் அரசாங்கம். இதை கொள்முதல் யார்கிட்டருந்து செய்யணும்? திமுக காரன் பூரா கம்பெனி வச்சுருக்கான். ஜெகத்லட்சுமி ஒரு கம்பெனி, டிஆர் பாலு ஒரு கம்பெனி, கனிமொழி ஒரு பினாமி கம்பெனி, எஸ்என்ஜே டிஸ்டிலர்ஸ் அப்படின்னு ஸ்டாலின் குடும்பத்து பினாமி கம்பெனி, இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி இருந்தால் மீடாஸு, சசிகலா, இப்போ அவங்க நமக்கு ஆர்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இன்னொருத்தருக்கு லீஸுக்கு கொடுத்தது. அதுதான் கேள்வி. இது மாதிரி கம்பெனிகள் இருக்குது. இதிலிருந்து தான் ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் அரசாங்கம் எடுத்து டாஸ்மாக்கு விற்கணும். இதில் மிகப்பெரிய ஊழல். எப்படி ஊழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெண்டர் விடணும். டெண்டர் விட்டு யார் குறைந்த விலையில் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்கணும். இதுதான் சட்டம். ஆனால் உதயநிதி என்ன பண்ணியிருக்காரு? அவர் நண்பர் ரத்தீஷுங்கிறவரை அவர் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த டாஸ்மாக் அதிகாரிலாம் சொல்லிட்டாங்க, எப்படியா கொடுப்ப? ஈடி கேட்டாங்க, எப்பா எப்படி நீ டாஸ்மாக் மதுவை எப்படி கொள்முதல் செய்வ? யார்கிட்ட இருந்து வாங்குவ? சார் நிதிஷ் யார்கிட்ட சொல்கிறாரோ அவர்கிட்ட வாங்கி. அப்போ டெண்டருங்கிறது கிடையாது. இந்த அரசாங்கத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ல. அது பாருங்கள், இந்த டிஎம்கே ஜீனு அவங்க தாத்தா காலத்திலிருந்து விஞ்ஞான முறையில் ஊழல். சரி, இவர் பாருங்கள், யார் உதயநிதி, அவர் மாட்டில் அவர் நண்பர் ரத்தீஷ் கையில் நீ பண்ணி கமிஷனு அந்த லாபத்தை எனக்கு கொடுத்துரு. ரத்தீஷ்கிற அது பலிகடா. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு? உதயநிதிக்கு இவங்களுக்கு வேண்டிய கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்குறது. வேண்டிய கம்பெனினா இவங்க எஸ்என்ஜே டிஸ்டிலர்ஸ், இவங்க குடும்ப கம்பெனிக்கு ஆர்டர் ஃபஸ்ட்டு. அடுத்தது யார் அதிகம் கொடுக்குறாங்களோ சில்லறை, இவர் ஜெகத்லட்சுமி கம்பெனி, இதுக்கெல்லாம் ஆர்டர் அதிகம். இவர் கம்பெனி இதெல்லாம். டிஆர் பாலு கம்பெனிக்கு ஆர்டர் கம்மி, கனிமொழி கம்பெனிக்கு ஆர்டர் கம்மி. இது எப்படி வந்ததுன்னா, டிஆர் பாலு கனிமொழி இந்த கூட்டணி சேர்ந்து தான் அதை காட்டி கொடுத்தது டாஸ்மாக் விஷயத்தை ஈடியில். என்னடா நம்ம கம்பெனிகிட்ட ஆர்டர் வாங்காமல் அவங்க குடும்ப கம்பெனி ஜெகத்லட்சுமி கம்பெனி இங்கெல்லாம் கமிஷனை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. யாரோ ரத்தீஷ்னு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான், அவனை போய் நம்ம கெஞ்ச வேண்டியது இருக்குது. அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் உதயநிதி ஃப்ரெண்டுங்கிறாங்க. உதயநிதி சொல்லுவார், ஒரு வீடியோ இருக்குது, தப்பு பண்ணலாம் ஆனால் அந்த தப்பு வெளியில் தப்பு பண்ணுறவங்கிறது தெரியாமல் பண்ணணும், அதில் தான் இருக்குதுன்னு ஒரு வீடியோலேயே பேசியிருக்கார். தப்பு பண்ணுறதை தெரியாமல் பண்ணணும், அதுதான் அந்த டாஸ்மாகில் அவர் வராமல் ரத்தீஷ் உள்ளவர். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகள் எல்லாம் ரத்தீஷ் ஒரு ஆளுக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு. எங்கடா ரத்தீஷ் பிடினா ஓடிட்டானா என்ன? இப்போ எங்கே போனால் ரத்தீஷு? சில யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏதோ அமெரிக்காவுக்கு போயிட்டார் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், வியூஸ் அதிகம் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அமெரிக்காவுக்கு போக மாட்டான்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அமெரிக்காவுக்கு போனால் இதுக்கு ஈடிக்கு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஈடி என்ன பண்ணுவான்? அமெரிக்காவுக்கு போயிட்டானா நேர ஏர்போர்ட் அத்தாரிட்டி விமான அதிகாரிகள், அந்த விமானத்துறை அதிகாரிகள்கிட்ட போவான். இந்த பேர் உள்ளவன் விமானத்தில் பயணம் செஞ்சுருக்கானா அவன் கொடுத்துருவான். ரத்தீஷ்கரும் போயிருக்கான், எத்தனாம் தேதி போனான், எந்த நாட்டுக்கு போனான், முடிஞ்சு போச்சு. இன்டர்போல், இன்டர்நேஷ்னல் போலீஸ் அவனுக்கு அலர்ட் கொடுத்துட்டு
எல்ஓசி நோட்டீஸ் எல்லா இதுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் எல்ஓசி கொடுத்துட்டு அங்கே இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷனில் இந்த நாட்டில் ரத்தீஷ் ஒருத்தன் வந்து தங்கியிருக்கான் அப்படின்னு வந்திருக்கு பிடிங்கன்னா அங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான், எங்கே இருக்காங்கிறத க்ளீனாக கண்டுபிடிச்சிடுவான். அதனால் இந்த திருட்டு கூட்டம் வெளிநாட்டுக்கு போக மாட்டான், ஈடி கண்டுபிடிச்சிடுவான். ஆனால் உள்நாட்டில் இருந்தால் ஈடி கண்டுபிடிக்க முடியாது. அசோக் கதையை நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். அவன் உள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் 2 வருஷம், முடிஞ்சோன்னா வந்துட்டான், பிடிக்க முடியலை. ஏன்னா இங்கே பூரா திமுக ஆச்சு. நம்ம போலீஸ் இருக்கானே அடியாள் போலீஸு, அவன் திமுக சொன்னால் கண்டுக்கவே மாட்டான், அவனே பாதுகாப்பு கொடுப்பான். அதனால தான் சொல்கிறேன், ஃபார்ம் ஹவுஸ் உதயநிதிக்கு நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. பண்ணை வீடு வந்து அரசியல்வாதி பூரா பண்ணை வீடு வச்சுருக்கான். பண்ணை வீடுனா எவ்வளவு? 50 ஏக்கர் 100 ஏக்கர் பண்ணை வீடு. இல்லாத அரசியல்வாதியே இல்லை. உதயநிதி நிறைய பண்ணை வீடு. அந்த பண்ணை வீட்டில் தான் அசோக்கையும் ஒழிச்சு வச்சுருந்தாருன்னு அப்போவே சொன்னேன். இந்த ரத்தீஷையும் அங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்காரு. அந்த ஆகாஷ் பாஸ்கர் செய்கிறாங்களா அங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்காரு. ஸோ அதனால் உள்நாட்டில் இருந்தால் ஈடியால் கண்டுபிடிக்க முடியாது, வெளிநாட்டில் இருந்தால் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி தான் இங்கே உள்ள உதயநிதிக்கு வேண்டிய பண்ணை வீடுகளில் வச்சுருக்காருங்கிறது என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுபவத்தில். ஸோ அதனால் இங்கே வச்சுட்டார். ரத்தீஷ் ஓடிட்டாப்புல. இப்போ இவங்க என்ன பண்ணுறான், நம்ம ஈடி இப்போ எல்லா அதிகாரிகளையும் மறுபடியும் பிடிக்கிறான். எப்படிடா டெண்டர் விட்ட, என்ன மற்ற விஷயத்துக்கு வரல, கொள்முதல் செய்கிறதுல என்ன ஊழல், அதுதான் 1000 கோடி. இன்னமே போகிறது, இனி போகிறதெல்லாம் பாரில் என்ன ஊழல், ஒரு கடைக்கு 60,000 வாங்கினார் செந்தில் பாலாஜி, அது என்ன ஊழல், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா செந்தில் பாலாஜி வாங்கினார், அது என்ன ஊழல், மொத்தம் எத்தனை கடைகள் 3800ன்னு போய் சொல்லிட்டு 7000 கடைகளுக்கு மேலே நடத்துகிறாங்களே அந்த ஊழல். இது மாதிரி வரிசையாக அதெல்லாம் சேர்த்தா தான் 49,500 கோடி. யார்? அமித்ஷா சொன்னபடி. டாஸ்மாகுக்கு வருஷ வருமானமே 40,000 கோடி. இவங்க அடிக்கிற கொள்ளையே 49,500 கோடி. அரசாங்கத்துக்கு கிடைப்பதை விட 1 மடங்கு அடிக்கிறோம். ஆக இதற்காகத்தான் ஈடி வந்து இப்போ 1000 கோடியை பிடிச்சிருக்காங்க. கொள்முதல் நடந்த ஊழல் அது ரத்தீஷ் மூலமாக நடந்திருக்கிறது. அதுக்காகத்தான் ரத்தீஷை தேடிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இப்போ இதுக்கு இவங்கள விசாரித்தா, டாஸ்மாக் அதிகாரியை விசாரித்தா வளரிடுவான், உண்மையை சொல்லிடுவான்னு ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறேன். ஸ்டே வாங்க, தடை கொடுங்க, ஈடி விசாரிக்கவே கூடாது அப்படின்னு. உச்ச நீதிமன்றம் பொன்மாணிக்க வழக்கில் என்ன சொன்னால், இதில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். உன்னுடைய முக்கியமான வக்கீலுங்க 1 கோடி வக்கீலுங்க வந்தால் தீர்ப்பை மாற்றுறீங்களா, நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி எழுதும்பாங்க ஒரு படத்தில். அது மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாற்றி எழுதுறாங்களான்னு பார்ப்போம். அதனால் 1000 கோடி ஊழலில் இதில் இன்னொரு ஊழல் இருக்குல்ல, ஆகாஷ் பாஸ்கர், அதில் புதுசாக சில விஷயம் 3 சினிமா நடிகர்கள் மாற்றுறாங்க அப்படின்னு செய்தி வந்துருக்கு. ஏன்னா அந்த ஆகாஷ் பாஸ்கர் 3 படம் எடுக்கிறாங்க. இட்லி கடை அப்படிங்கிறதுல தனுஷ் ஹீரோ, அடுத்தது பராசக்தி அப்படின்னு ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோ, அடுத்து சிம்புவை வச்சு என்ன படத்துக்கு பேர் வைக்கலையாம், அவரை வச்சு ஒரு படத்துக்கு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறார். எது பணம்? அதனால் இப்போ திடீர்னு ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுக்குள்ளே போய் ரைடு அடித்தாங்க ஈடி. இப்போ என்ன செய்தி வந்திருக்கு, ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் ரசீது வச்சுருக்காரு, அதில் தனுஷுக்கு 40 கோடி கொடுத்துருக்காருன்னு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி இன்றைக்கி வெளியில் வந்துச்சு. 40 கோடி கொடுத்து ரசீதில் எழுதி வாங்கியிருக்காரு. நீ 40 கோடி பேங்க் மூலமாக தானே கொடுக்கணும். அப்போ இது வந்து சட்டத்துக்கு எதிரான பரிவர்த்தனை தானே, பணப்பரிவர்த்தனை, சட்டத்துக்கு எதிரான பணப்பரிவர்த்தனை. ஈடி பிடிச்சிருவானே. எப்படியா 40 கோடி பேங்க்கில் கொடுக்காம எப்படியா கையில் கேஷாக கொடுத்த? இந்த வந்து இங்கேயும் ஈடி வந்து நேரம் இன்கம் டேக்ஸுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கான். இன்கம் டேக்ஸ்காரன் கேட்பான், வந்தாருன்னா ஆகாஷ் பாஸ்கர் வந்தால் ஈடி வந்து இவன் இன்கம் டேக்ஸ் பிடிப்பான். என்னையா 40 கோடிக்கு எழுதி வாங்கியிருக்க ஒரு ஆள்கிட்ட, தனுஷ்கிட்ட, அது வருமானம் எங்கேருந்து வந்தது, எனக்கு டேக்ஸ் கட்டு அப்படின்னு அவன் பிடிப்பான். இவங்க சட்டவிரோத பணிமாற்றம். அதில் வந்துக்கிட்டு எப்படியா நீ 40 கோடிக்கா இதுவாக கொடுத்த பணமாக? ரசீதை எடுத்தாச்சு. ஆகாஷ் பாஸ்கர் கொடுத்த ரசீதை எடுத்துட்டதா இது நியூஸ் வந்துருக்கு. அதுக்கு அடுத்தது அவர் வீடு பூட்டி கிடந்தது.
பூட்டி உடைச்சி எடுத்தாங்களா இல்லை வேறு மற்றவங்களை விசாரிச்சு எடுத்தாங்களான்னு இன்னும் செய்தி வரல. அதுக்கு அடுத்தது சிவகார்த்திகேயன், அவருக்கு 25 கோடி கொடுத்து எழுதி வாங்கியிருக்கான், செய்தி வரும். அது என்னென்னா பராசக்தின்னு ஒரு படமா, அதுக்கு கொடுத்துருக்கிறதா ஈடிக்கு செய்தி வந்துடும், எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அடுத்தது சிம்பு, அவருக்கு 15 கோடி எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. அதனால தான் இப்போ தேடுறாங்க ஆகாஷ் பாஸ்கரை எப்படிதான் அவ்வளோ பணம் கொடுத்த, ஏன் அது பண்ணுறாங்கன்னா கருணாநிதி உங்கள் குடும்பத்துக்கு கருணாநிதியோட பேத்திக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆகாஷ் பாஸ்கர். அப்போ சுற்றி வளைச்சி பார்த்தா இங்கேயும் அரசியல்வாதி வராங்களே, அதனால தான் ஆகாஷ் பாஸ்கரை தேடுறாங்க. உதயநிதி பார்த்தார், ஆஹா ஆகாஷ் பாஸ்கரை பிடிச்சா நம்ம கொடுத்த கருப்பு பணம், நம்ம கொள்ளையடித்த பணத்தில் இருந்து ஒரு 500 கோடி கொடுத்த படம் எடுன்னு சொன்னோமே, அதை ஆகாஷ் பாஸ்கர் சொல்லிடுவான். அதனால் ஆகாஷ் பாஸ்கரை தூக்கு, ஃபார்ம் ஹவுஸ் போ வச்சுட்டார். ரத்தீஷா அவன் தோன்றான், இது டாஸ்மாக் இதில் தோன்றாங்க. ரத்தீஷா எப்படிடா கொடுத்த நீ கொள்முதலுக்கு, டாஸ்மாக் கொள்முதல் கொடுக்க உனக்கு என்ன அதிகாரம், நீ என்ன அரசியல்வாதியா, நீ ஒரு மந்திரியா, அந்த துறை மந்திரியா, இல்லை நீ அரசு அதிகாரியா, எப்படி கொடுத்தேன்னு கேட்பாங்க. அதனால தான் அந்த ஆள் ஓடிட்டார். ஸ்டாலின் பார்த்தாரு, வசமாக மாட்டிடுவோம் இருக்க அப்படின்ட்டு காட்டி கொடுத்தது யார் டாஸ்மாக் விஷயத்தில்? டிஆர் பாலு கனிமொழி கூட்டணி, அவங்க கம்பெனிலேருந்து கொள்முதல் கம்மியாக பண்ணுறாங்கன்னு சொல்லி இவர்கள் தான் ஈடிட்ட போட்டு கொடுத்தது ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் டிஆர் பாலுவுக்கு பொறுப்பு கொடுக்கல. தேர்தல் பணி எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு டிஆர் பாலுவுக்கு கொடுக்கல. டிஆர் பாலு இதில் வந்துக்கிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் எம்பி ஆனார். அப்போ சென்னை வந்து அவர் கையில் கொடுக்கணும்ல. ராசாவுக்கு போனதுக்கு காரணம் ஸ்டாலினுக்கு காட்டி கொடுத்து விட்டார். கோபம் அங்கே இதில் டெல்டா அங்கேயாச்சும் கொடுத்துருக்கேன். ஏன்னா டெல்டா பகுதியை சேர்ந்தவர் டிஆர் பாலு. அதுக்கு KN நேரு கொடுத்ததுக்கு காரணம் காட்டி கொடுத்து விட்டார். இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கனிமொழிக்கு கட்சி நம்ம அப்பா கட்சி, நம்ம அண்ணன், நம்ம கருணாநிதி மகன்கள்னு சொல்லி தான் வாரிசு இதில் வந்து இந்த கட்சியில் வந்து ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு பிறகு நான் தானே வாரிசு, எங்கள் அப்பா கட்சி, எங்கள் அப்பாவுக்கு நான் வாரிசு. அவர் எப்படி இவர் வாரிசுக்கு வந்து கொடுக்கலாம் உதயநிதியை ஓக்கணும். அதனால் உதயநிதி சம்பந்தப்பட்ட அத்தனையும் டெல்லியில் ஈடியிடம் போட்டு கொடுப்பது கனிமொழி. ஏன்னா கனிமொழிக்கு அமித்ஷாட்ட நெருக்கம் இருக்குது. அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அங்கே உதயநிதியை போட்டு கொடுக்கறது இவர் அப்படிங்கிற செய்தியும் ஸ்டாலினுக்கு வந்துச்சு. இதுக்கு இடையில் இப்போ போனாங்க பாருங்கள், ரஷ்யாவுக்கு வந்து குழு அனுப்புகிறாங்க. அதில் கனிமொழி அவருக்கு போய் அமித்ஷாட்ட அவர்கள் தான் தூது விட்டு, அவர்கள் தான் சொல்லி, அவங்க தூதெல்லாம் விட மாட்டாங்க. நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பேச முடியாது. அவங்க தூதெல்லாம் விட மாட்டாங்க. அமித்ஷாட்ட அவங்களுக்கு தொடர்பு இருக்குது பேசுகிறதுக்கு. அந்த தொடர்பு மூலம் அமித்ஷாட்ட சொல்கிறாங்க, அந்த வெளிநாடுகளுக்கு போகிற குழுவில் எனக்கு ஒரு குழு போடுங்க. அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார் ரகசியமாக, மோடி வந்து அவர் ஸ்டாலினை கேளுங்க, அவர் சொல்கிறால போடுங்கன்னு சொல்லிட்டார். அதனால் நான் தனியாக போட முடியாது, நீ என்ன பண்ணுங்க, உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி அவரை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. உடனே கனிமொழி போய் ஸ்டாலின்கிட்ட கேட்டுருக்காங்க, அண்ணன் சென்ட்ரல்லேருந்து கேட்பாங்க, என்னையே சொல்லுங்கள். அவர் பார்த்தாரு, டிஆர் பாலுவை சொல்லி கொடுக்கூடாது, அவர் தான் காட்டி கொடுக்குறாரு. வேறு எம்பியில் யாரும் இருக்கா, சரி சொல்லிடுவோம். கனிமொழி காலை வருதுன்னு தெரியும், உதயநிதி காலை அதுதான் வருதுன்னு தெரியும், ஈடிட்ட டெல்லியில் போய் அதுதான் போட்டு கொடுக்குதுன்னு தெரியும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சரின்னு அப்புறம் அவர் தான் அமித்ஷாட்ட கனிமொழி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னதே அமித்ஷாங்கிறது அவருக்கு தெரியாது கனிமொழிகிட்ட. ஏன்னா இதுக்கு காங்கிரஸுக்கு மட்டும் காங்கிரஸ் சொன்னவங்களே, சசி தரூர் வந்து காங்கிரஸாக சொன்னாங்க, ராகுல் காந்தியாக சொன்னார், இல்லை சோனியா காந்தி சொன்னாங்களே, அது மட்டும் அவருக்கு விருப்பமானால பிஜேபி போட்டுக்கிட்டாங்க சசி தரூர். இதில் வந்துக்கிட்டு ஏன்னா திமுகனாலே பயப்படுறான், பிஜேபி பயப்படுறான். அதனால் எதுக்கும் ஸ்டாலின்கிட்ட கேட்டுக்கோங்கப்பா, எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு தான் கனிமொழியே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கனிமொழி கை இப்படி ஊங்குது, ஸ்டாலினை சரியாக மாட்டுறாங்க. ஒரு பக்கம் உதயநிதியை மாட்டி விடுறாங்க, இன்னொரு பக்கம் அண்ணான்னு போய் காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. இப்போ உதயநிதி வந்து 2லேயும் மாட்டிடுவார், ரத்தீஷதிலையும் மாட்டிடுவார், ஆகாஷ் பாஸ்கர்லையும் மாட்டிடுவார். ஈடிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு ஸ்டாலின் யோசித்தவர், தூது போயிடலாம். யார்கிட்ட தூது? டெல்லிக்கு தூது போகலாம்.
ஏன்னா இது G2 இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது அவன் நம்ம நிர்மலா சீதாராமன் காலில் போய் விழுந்த மாதிரி அமித்ஷா காலில் போய் விழுந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவர் கனிமொழிகிட்ட சொல்லி அமித்ஷாட்ட சொல்லிடலாமல் ஏன் செய்யலைன்னா, கனிமொழி உதயநிதியை காலி பண்ணணுன்னு இருக்காங்க, அவங்க நம்பக்கூடாது, இதில் நம்மளே போயிடலான்னு 22ஆம் தேதி டெல்லிக்கு போகிறார் ஸ்டாலின். எதுக்கு? காலில் விழுது. உடனே இவர் சொல்லிட்டார், நம்ம இபிஎஸ் என்ன வெள்ளக்குடி காட்ட போகிறீங்களா டெல்லியில் போயின்ட்டார். ஸ்டாலின் படுக்கம் வந்துச்சு. யாரை பார்த்தியா வெள்ளக்குடி காட்ட ஒன்றே மாதிரி சசிகலா காலிலே விழுந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் நம்ம யோகியர் மாதிரி. ஏபிஎஸ் இது வீடியோ ஆனில் இருக்கும்போது சசிகலா காலில் விழுந்துட்டார் தெரியாமல். அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க, மானம் போச்சு. ஆனால் ஸ்டாலின் நிர்மலா சீதாராமனை ஏர்போர்ட்டில் போய் வீடியோவே இல்லாமல் ரகசியமாக விழுந்துட்டு வந்தார். நம்ம யோகியர் மாதிரி பேசுகிறார் ஸ்டாலின். நீங்கள் காலில் விழுகலையா? உங்கள் அப்பா சமாதிக்கு இபிஎஸ்ட்டை போய் எப்படி அழுதுங்கன்னு சொல்லவா? எப்படி காலத்துக்கு பிடிக்க போனீங்கன்னு சொல்லவா? கேவலமாக உள்ள போனீங்க. கேட்டால் அவர் என்ன சொல்ல, உரிமைக்காக போராடுவோமா நாங்கள், யார் மாதிரியும் காலில் விழ மாட்டோம். உங்கள் அப்பா எமர்ஜென்சியில் இந்திராந்தி காலில் விழுந்த கதை நாடறிஞ்ச கதை. நீங்கள் சமாதிக்கு காலில் விழுந்த கதை நாடறிஞ்ச கதை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமரா இல்லாமல் பார்த்து காலில் விழுவாங்க அவங்க. அவர் பாவம் இபிஎஸ் கேமரா இருக்கும்போதே போய் விழுந்துட்டார். அவரை கிண்டல் அடிக்கிறார். பாரு ஒன்று என்ன பண்ணுறேன்னு, கிண்டலாக பண்ணுறேன் அப்படிங்கிறார். அதனால் டெல்லிக்கு தூது போயிட்டார். போய் தன்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றிக்கலாம். ஏன்னா டெல்லியில் தான் உதயநிதி ஸ்டாலின் போனால் தான் மாறிடுறாங்களே. நிர்மலா சீதாராமனே இன்கம் டேக்ஸை நிறுத்தினாங்களே அவர் போன உடனே. அதனால் இவர் போய் இப்போ அமித்ஷாவை பார்த்தாருன்னா டெல்லியில் ஏதாச்சும் பேரன் நடந்து, சரி 37 எம்பி இருக்குப்பா, அவங்ககிட்ட எதுக்கு பாவிச்சுக்கணும்? 40 எம்பி 23 எம்பி உங்கள்கிட்ட இருக்குது, எதுக்கு பாவிச்சுக்கணும்? சரி ஈடி சோதனையை நிறுத்துன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. அதனால் ஈடி சோதனை தொடர்ந்தால் நிச்சயம் உதயநிதிக்கு காத்திருக்கிறது ஆபத்து. தப்பு தெரியாமல் செய்யணும்னு சொன்னார்ல, மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போவார். ரதீஷும் ஆகாஷ் பாஸ்கரும் வாயை திறந்தால் மாட்டுவார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வர உள்ள செய்தி. இதனால தான் விசாரணையை நிறுத்துன்னு ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம், இன்னொரு பக்கம் டெல்லிக்கு படையெடுத்து காலில் அமித்ஷா காலில் விழுகிறது. இது ரெண்டையும் சேர்ந்து ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அடுத்தது இந்த அரக்கோணம் பெண் பாலியல் பலாத்கார வழக்கு. அந்த பெண் என்ன சொன்னாங்க, இப்போ அந்த பெண்ணு சொன்ன குற்றச்சாட்டு பெருசாகிடுச்சு. பெருசான ஒன்று அதில் அன்பில் மகேஷுடைய பிஏ வருது. பிஏக்கள் கதை ஏற்கனவே சொன்னேன். எப்போவுமே பிஏ தனக்கு எதையும் செய்ய மாட்டான், மந்திரிக்கு தான் அவன் செய்வான். இப்போ இந்த பெண் அங்கே இருக்கணும்னு சொன்னது அவருக்காக இருக்காது, மந்திரிக்காகத்தான் இருக்கும். எல்லா பிஏங்களையும் நான் பார்த்துருக்கேன். மந்திரியோட ஏஜென்ட்டு தான் பிஏ பணத்தை வாங்கி கொடுப்பான், பெண்களை கூட்டி கொடுப்பான். இதுதான் பிஏ செய்கிற வேலை, மந்திரிக்க பிஏ. அதனால் இதில் அன்பில் மகேஷுக்கும் தொடர்பு இருக்கும் உள்ளே போனால். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இவனை தெய்வ செயலை கைதே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, பாருங்கள் என்ன கைது பண்ணல. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லுது, லேடி உமன் இன்ஸ்பெக்டர், நாங்கள் அப்போயே எஃப்ஐஆர் போட்டோமே. எஃப்ஐஆர் போட்டோம்னா சொல்ல வேண்டியது தானே. அந்த பெண்ணு கையெழுத்து போட மாட்டேங்குது, அதனால தான் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டதை வெளியில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டால், நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று எழுதுகிறாங்கங்க, அதான் எஃப்ஐஆரில் கையெழுத்து போடலைங்க, நான் சொல்லாததெல்லாம் எழுதுகிறாங்க, குற்றவாளிக்கு சாதகமாக எழுதி என்கிட்ட கையெழுத்து கேட்குறாங்கங்குது அந்த பொண்ணு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணு இதைத்தான் சொல்லிச்சு. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒரு எஃப்ஐஆர் எழுதுகிறாங்க. ஹைகோர்ட்டே சொன்னாங்க, இது என்ன குற்றவாளிக்கு சாதகமாக எழுதியிருக்கீங்க எஃப்ஐஆர், பார்த்துக்கிட்டிங்களா? இதனால தான் சொன்னேன், இப்போதைக்கு காவல்துறை இவருடைய ஸ்டாலினோட ஏஜென்ட்டு கூலிப்படை. அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதான். பாவிங்களா, பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்கிறத மாற்றி வேறு ஒரு இதை எழுதி குற்றவாளியை காப்பாற்ற நினைக்கும் புரோக்கர் வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்களாங்கிறது தான் காவல்துறைக்கு நான் கேட்குற கேள்வி. வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? அந்த பெண்ணு சொல்லுது, நான் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று எழுதுகிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக பொண்ணு அதே தானே சொல்லிச்சு உங்கள் மேலே குற்றச்சாட்டு. டாப் டு பாட்டம் ஈரல் கெட்டுவிட்டது. கருணாநிதி சொன்ன மாதிரி காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டதுன்னு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னார். இப்போ டாப் டு பாட்டம் தலைமை பதவியில் ஆரம்பித்து கீழே வரை கெட்டு போச்சு. ஏன்னா பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் இந்த வேலை தானே செய்யலைங்க, காப்பாற்றி விட்றீங்க.
இந்த பொண்ணு அதைத்தான் குற்றச்சாட்டாக சொல்லுது. அடுத்து அந்த பொண்ணு சொல்கிற இன்னொன்று விஷயம் என்ன சொல்லுது, நான் வந்து காவல் நிலையத்தில் என்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்தேன், அதை வந்து டிஎம்கே ஐடி விங்கில் போடுறாங்க. டிஎம்கே ஐடி விங்னு ஒரு ஐடியில் நான் வந்து போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் வந்து ஒரு இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி, எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. இதுக்கும் போலீஸ்காரங்கிட்ட கேட்குறேன், அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் வாங்கின வாக்குமூலம் ரகசியமானது இல்லையா? அது எப்படி டிஎம்கே ஐடி விங்குக்கு போனது? டிஎம்கே ஐடி விங்குக்கு கொடுத்தது யார்? அவன் வேலை கட்டவன், அவனுக்கு பூரா ஃப்ராடு. ஒரு பொண்ணு சொன்னதை பொய்யாக்கிட்டு தெய்வ செயலை கட்சிக்காரனை காப்பாற்றணும்னு நினைக்கிற கேவலமான பிறவிகள் அவன். அவனுக்கு யார் கொடுத்தது இந்த பெண்ணு கொடுத்த வாக்குமூலத்தை? அந்த பொண்ணு கேட்குது. நீங்கள் போய் பாருங்கள், உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் யாராச்சும் போகிறீங்கன்னு வைங்க, உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டுன்னு வாங்குவான் வாக்குமூலம். காப்பின்னு கேட்டிங்கன்னா காப்பி பரம ரகசியம் கொடுக்க மாட்டேம்மா. பொண்ணு என்ன இருப்பவங்க என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னா இதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஆர்டி ஆக்ட்லேயே அவங்க வாக்குமூலத்தை நான் உங்களும் கொடுக்கக்கூடாது, அவங்க அனுமதி கொடுக்கணும்பாங்க. ஆர்டி ஆக்டில் தான் சொல்லுது, யார் வாக்குமூலம் வேணுமோ அவங்க அனுமதி, அவன் வாக்குமூலத்தை கொடுக்குறதுக்கு காப்பி கொடுக்க நான் அனுமதிக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் தான் கொடுக்கணும். இப்படி சட்டங்கள் இருக்கும்போது அபலை பண்ணி கொடுத்த வாக்குமூலத்தை டிஎம்கே ஐடி விங்குக்கு கொடுத்த கேவலமான வேலையை செஞ்சவன் யார்? யூனிஃபார்ம் போட்டவனா? அப்போ லாயக்கே இல்லை. நீ வேறு ஏதாச்சும் போய் புரோக்கர் வேலை பாரு. காவல்துறைக்கு போய் பாவம் அபலை பண்ண எழுதுன இப்போ இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பெண் இன்னமும் போராடுறாங்க. அவர்களுக்கு நம்ம அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, சினிமா நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி மீது விவாகரத்து வழக்கு போட்டிருக்கிறார். அவருடைய மனைவி வந்து 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டு அவர் வந்து ஒரு தனி வழக்கை போட்டிருக்கிறார். சினிமாக்காரங்க போடுற வழக்கை பற்றி எல்லாம் பேசுகிற விஷயம் இல்லை இது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா ஜெயம் ரவி அவர் மனைவி போடுறதுலாம் நமக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சட்டம், ஜெயம் ரவி விவாகரத்து கொடுத்துருக்காரு. நிச்சயம் சத்தியமாக சொன்னால் அவருக்கு விவாகரத்து கிடைக்காது. அவருடைய மனைவி ஒத்துக்கொள்ளலைன்னா ஜெயம் ரவிக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் என்ன கிரவுண்டில் போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல. குருவல் டீம் வாங்க, கொடுமை, மனைவியின் கொடுமை, அதை அவர் நிரூபிக்கிறதுக்கு தகுந்த ஆதாரங்கள் வேணும், வீடியோக்கள் வேணும், மற்ற ஆடியோக்கள் வேணும், சாட்சிகள் வேணும். இல்லை அவருக்கு முன்னாடி எல்லாம் பத்திரிகையில் யாரும் வேறு ஒரு நடிகருடன் தொடர்பு இருந்ததுங்கிற மாதிரியெல்லாம் வந்தது. அப்படி வந்திருந்தால் அடல்டரியில் போடணும், அந்த நடிகரையும் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும். இதை அவர் செஞ்சுருக்காராங்கிறத வழக்கை நான் பார்க்கல, செய்தி தான் வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் ஜெயம் ரவியின் அவர்களுடைய மனைவி நிச்சயமாக நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா தலைகீழ நின்னாலும் அவருக்கு விவாகரத்து கிடைக்காது. அவர் செய்து கொண்டிருக்கும் இன்னொரு பெண்ணோட போய் ஜோடியாக போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, விழாக்களுக்கு போகிறார். அது எந்த ஜட்ஜுங்க பார்த்தாலும் எந்த நீதிபதி பார்த்தாலும் விவாகரத்து வாங்காமல் இன்னொரு பெண்ணோட சுற்றுறாங்கன்னா உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த விவாகரத்து வழக்கில் உங்கள் மனைவியின் முன்னாள், அதாவது உங்கள் முதல் மனைவியின் அனுமதி இல்லை, அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் நீங்கள் வாங்க முடியாது. வேணா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து பரஸ்பரம் ஒத்துக்கிட்டு மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸுங்கிறது வாங்கலாம். அவர்கள் ஒத்துக்கொள்ளாத வரை நீங்கள் வாங்க முடியாது. அடுத்து அவங்க மனைவி கேட்டிருக்காங்க, அதை பற்றியும் சொல்லணும். மனைவி 40 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு ஜீவனாம்சம் கேட்குறாங்க. அதுவும் நிச்சயம் மனைவிக்கு கிடைக்காது. ஏன்னா நீதிமன்றங்களில் ஜீவனாம்சத்தை எப்படி பண்ணணும், நிறையா ஜட்ஜுங்க அதை பண்ணுறதில்ல. நிறையா ஜட்ஜுங்களுக்கு அந்த ஃபேமிலி கோர்ட்டில் வர ஜட்ஜு பாதி பேருக்கு சட்டம் தெரியாது, முக்கால்வாசி பேர். ஒரு சில பேருக்கு தான் அது தெரியும். இப்போ பாருங்கள், ஜீவனாம்சம்னா எப்படி நிர்ணயம் பண்ணணும்னா, ஜீவனாம்சம் எதுக்கு கேட்குறாங்க, மாதம் எனக்கு வேண்டிய செலவை கணவன் தான் கொடுக்கணும், எனக்கு சம்பாத்தியம் இல்லை, அதனால் கணவன் தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்டால் அதுக்காக எனக்கு 5 கோடி கொடு 10 கோடி கொடுன்னுலாம் கேட்க முடியாது. உங்களை நிர்வகித்து கொள்ளும் மெயின்டெனன்ஸ், உங்களை நிர்வகித்து கொள்ள உங்கள் செலவு என்னங்கிறத நீதிமன்றத்தில் சொல்லணும். அந்த லேடி வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா வாடகை எவ்வளவு மாதம், 1 லட்சமா 2 லட்சமா, அதை கொடுக்க சொல்லுவாங்க. குழந்தைகள் இருந்தாலும் அவங்க படிப்பு செலவு எவ்வளவு, அதை கொடுக்க சொல்லுவாங்க. கார் செலவு எவ்வளவு, அதை கொடுக்க சொல்லுவாங்க. சாப்பாடு செலவு எவ்வளவு, மற்ற செலவு, இதெல்லாம் கணக்கு கொடுக்கணும்.
எந்த கணக்கு கொடுத்தாலும் 40 லட்சம் ரூபா மாதம் ஜீவனாம்சம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாரோ ஒரு விவரம் தெரியாத வழக்கறிஞர்கள் உங்களுக்கு வந்து மாதம் 40 லட்சம் கட்டு போட்டிருக்காங்க. மாதம் 40 லட்சம் கொடுத்தா அந்த நீதிபதியே இப்போ பதவிக்கு லாயக்கில்லைன்னு தான் அர்த்தம். 40 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் என்னென்ன அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. உங்கள் சொத்து கணக்கை நீங்கள் கொடுக்கணும், கணவருடைய சொத்து கணக்கை அவர் கொடுக்கணும், அவருக்கு என்ன வருமானங்கிறத அவர் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன செலவுங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இவ்வளவும் வைத்து கொண்டு தான் நீதிமன்றம் தீர்ப்பை கொடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் மாதம் 40 லட்சம் ரூபாய் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாட்டார்கள். 4 லட்சம் கொடுத்தால் அதிகம், இல்லை 5 லட்சம் கொடுத்தால் அதிகம். அதற்கும் செலவு கணக்கை நீங்கள் சரியான முறையில் இது பண்ணணும், தாக்கல் செய்ய வேண்டும். இது சட்டம் சம்பந்தமான பிரச்சனையாக இருப்பதால் பல பேர் நாளைக்கு டிவோர்ஸ் விவாகரத்து வழக்குகள் போட்டிருப்பீங்க, மெயின்டெனன்ஸ் வழக்கு போட்டிருப்பீங்க, ஜீவனாம்சம் வழக்கு. உங்களுக்கெல்லாம் இது உதவிகரமாக இருக்கும் என்பதால் இந்த வழக்கில் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இதை பதிவு செய்கிறோம். தமிழ்நாடு அரசு ஒரு இது போட்டுக்கலாம், சிறை கைதிகள்கிட்ட ஜாதி சம்பந்தமான விவரமே கேட்கக்கூடாதான், ஜாதி சம்பந்தமான ஆவணமே இருக்காதான். யோக்கியமாக சிகாமணிகள் ஜாதி வாரியாக கணக்கு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லா பேரும் சேர்ந்து ஜாதி வாரியாக கணக்கு எடுக்கணும், ஜாதி வாரியாக கணக்கு எடுக்கணும்னு ஜாதியை கொண்டு வரான். நமக்கெல்லாம் ஜாதி வாரியாக கணக்கு எடுப்பாங்களாம், ஆனால் கைதி உள்ளே போனால் அவனை ஜாதி வாரியாக உள்ளே போடக்கூடாது. எவ்வளோ பச்சோந்தி தானே அது. நீ போடுறீங்களே, எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்களே, எம்பி சீட்டு கொடுக்குறீங்களே, ஸ்டாலினும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எந்த ஜாதின்னு பார்த்து தானே அந்த தொகுதியில் ஜாதி அதிகமாக இருக்காங்களோ அந்த ஜாதியை பார்த்து தானே ஆளை போடுறீங்க. எம்ஜிஆர் மாதிரியாக போடுறீங்க. திருநெல்வேலியில் மினிமம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஜாதியால் ஜிஆர் எட்மெண்ட்டை போட்டு ஜெயித்தார் எம்ஜிஆர். மெஜாரிட்டி ஜாதியை ஆளவே போடாமல், காரணமாக அவருடைய செல்வாக்கு. ஆனால் நீங்களும் உங்கள் அப்பாவும் பக்கா ஜாதியை பார்த்து எம்எல்ஏ, மந்திரி, இந்த ஜாதிக்கு இத்தனை மந்திரி, எல்லாத்தையும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஜாதி கணக்கு எடுப்பது, எல்லாத்துலேயும் ஜாதியை பற்றி பேசிட்டு யோகிய சிகாமணி மாதிரி இவங்க சிறையில் இருக்கிறவங்களுக்கு ஜாதியை பற்றி கேட்கக்கூடாதான், ஆவணங்களில் இருக்கக்கூடாதுன்னா அது பசுந்தித்தனமாக இல்லையா? சிறையில் பண்ண வேண்டிய வேலை எத்தனையோ இருக்குது. ஸ்டாலினுக்கு தான் சொல்கிறேன், சிறையில் அயோக்கியத்தனம் பல விஷயம் நடக்குது. சிறையில் சில பேரை நல்லா கவனிச்சுக்கணும்னா சிறைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, சக கைதி அடிக்கிறான்பாங்க. அடிக்க சொல்கிறதே அந்த வார்டன் தான் அடிக்க சொல்லுவான். அப்படியே அடிக்கிறானா, சரி நான் ஒரு ஜிபே தரேன், அதில் பணம் போட்டுரு அப்படிமா. ஒரு சிறை வார்டன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க இவன் பேரில் போட்டால் மாட்டிக்குவானோ மாமியாருடைய ஜிபே கொடுத்துட்டான். இவன் பாவம் கைதி அவங்க வீட்டிலேருந்து பார்க்க வரும்போது இந்த நம்பருக்கு இவ்வளோ பணம் அனுப்புங்கன்னு மாதம் பணம். இப்படி அயோக்கியத்தனம் நடக்குது. உள்ளுக்குள்ளே கஞ்சா, பணம் கொடுத்தா கஞ்சா, பணம் கொடுத்தா மொபைல் ஃபோனு, பணம் கொடுத்தா வீட்டில் இருந்து சாப்பாடு. இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு துப்பு கிடையாது இந்த முதலமைச்சருக்கு. ஓரின சேர்க்கையில் எத்தனை கைதிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இதுக்குள்ளே சிறைக்குள்ளே சாப்பாடு இருக்க, அதுக்கு அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய பணம் அதிகம். ஆனால் உள்ள கான்ட்ராக்டருங்களுக்கு உங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்து அதில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு சிறைத்துறை அதிகாரிகளே அந்த கமிஷனுக்கு இவங்க எடுத்துகிட்டு தரமில்லாத சாப்பாடு இன்றைக்கி போயிட்டு இருக்குது. அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படும் முழு பணத்தையும் சிறை கைதிகளுக்கு செலவு பண்ணால் நல்ல சாப்பாடு சாப்பிடுவான். அத்தனையும் ஊழல் மலிந்து கிடக்கிறது இதில் சிறையில். இதையெல்லாம் கவனிப்பதற்கு துப்பில்லை இவருக்கு, ஸ்டாலினுக்கு. நீங்கள் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? போயிட்டால் ஜாதியை கொண்டு வரக்கூடாது. இவ்வளோ பாலியல் இது நடக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்களா? கூப்பிட்டு என்னம்மா நடந்தது, உனக்கு என்ன பாதிப்பு, என் கட்சிக்காரன் என்ன பண்ணான், அத்தனையும் அந்த பெண்கள்கிட்ட இருந்து கேட்டு கட்சிக்காரன் அவ்வளோ வெளியே தூக்கி அரெஸ்ட் பண்ண சொல்லணும். நல்ல மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்தால். ஜெயலலிதா பண்ணலை. ஜீவஜோதிகிட்ட கேட்டு சரவணபவன் உரிமையாளரை கோடீஸ்வரனை, இப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரர் தமிழ்நாட்டிலேயே. ஜீவஜோதி பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியாக கூப்பிட்டு பேசி தண்டனை கைது பண்ண சொன்னாங்களே, அது ஒரு 10% மனசாட்சி கூட கேவலம் உங்களுக்கு இல்லையா? சுமன்கிற நடிகர் ஒரு பெரிய பணக்காரர் பெண்ணை இது பண்ணி கல்யாணம், அவர் நண்பருக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி பணத்தெல்லாம் பறித்து இது பண்ணி பிளாக்மெயில் பண்ணும்போது எம்ஜிஆர் கூப்பிட்டு 24 மணி நேரத்தில் அந்த சுமன் அவ்வளோ பெரிய நடிகர் அவரையும் அவருடைய நண்பரையும் பிடிச்சி ஜெயிலில் உள்ள தள்ளலையா? ஜனாதிபதியே அங்கேருந்து ஃபோன் பண்ணார், அவங்க சுமனை விட்டுற சொல்லி. என்டி ராமராவ் ஃபோன் பண்ணார். ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய அநியாயத்தை இது பண்ணியிருக்கான் அவன்.
விடவே முடியாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 60 நாள் ஜெயிலில் வச்சார். அப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் இருந்தாங்க. நீங்கள்லாம் முதல் மந்திரியா, ஒரு மனிதாபிமானம் உள்ளாலா, அடிப்படை தகுதியே இல்லாத ஆள், கட்சிக்காரனை காப்பாற்றிட்டு அந்த போய் இவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஜெயிலில் நடக்குது ஜாதியை பற்றி, ஜாதி தான் பெரியதா? அத்தனை அயோக்கியத்தனம் நடக்குது எங்கேயாவது பார்ப்பதற்கு கேட்பதற்கு துப்பு இல்லை. ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஜாதியை வச்சுக்கிட்டு, ஜாதி பேரில் மந்திரிகளை போட்டுட்டு, ஜாதி பேரில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டு, ஜாதியை ஒழிப்போம்னு சொல்கிறதுக்கு எந்த அரசியல்வாதிக்கும் தமிழ்நாட்டில் அருகதை இல்லை என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.